ஹாய் எவ்ரிவன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க மொபைல் கவர்ல இருந்து பார்சல் கட்டுற எலாஸ்டிக் பேண்ட் வரை எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம அறிவை வளர்த்துக்க 2 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்ல. இன்னைக்கு நாம ரப்பரை பயன்படுத்தாத ஃபீல்டே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல அப்படி கிடையாது. ரப்பர் மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ரப்பரை கெமிக்கலி பாலி ஐசோபெரின்னு சொல்லுவாங்க. இந்த ரப்பர் சாஃப்டாகவும், சம்மர்ல உருகி பிசுபிசுப்பாகவும், வின்டர்ல இறுகி பிஞ்சும் போச்சு. அதனால ஆரம்பத்துல இத ரெயின் கோட்ல வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்காக மட்டும் பயன்படுத்துறாங்க. ரப்பரோட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல சார்லஸ் குட்டியர்ன்ற அமெரிக்கன் சயின்டிஸ்ட் பல தடவை முயற்சி பண்ணி தோத்து போயிட்டு இருந்தாரு. 1839ல வெறுத்து போன அவரு ரப்பர் மேல அந்த கடுப்புல அதை அடுப்புல வச்சு சைட்ல இந்த சல்ஃபரை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. சாதாரணமா உருகி போற ரப்பர் சல்ஃபர் சேர்த்ததும் சூப்பர் சாதாவா மாறி இறுகி போச்சு. இது நல்ல ஸ்ட்ராங்காவும் பிளெக்சிபிளாவும் இருந்துச்சு. இதுக்கு காரணம் அடுப்புல இந்த நெருப்பு தானு ரோமன் நெருப்பு கடவுளான பால்கோட குறிக்கும் விதமா இந்த ப்ராசஸ்க்கு பால்கனைசேஷன் பேர் வச்சாரு. எரிமலைக்கு பால்கனோட பேர் வந்ததும் இப்படித்தான். இந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னன்னா, நேச்சுரல் ரப்பர் மாலிகுல்ஸ் தனித்தனி லாங் செயினா இருந்துச்சு. அதனால அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்லைட் ஆகி ரப்பர் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. ஆனா இதுல சல்ஃபர் ஆட் பண்ணும்போது இது லாங் செயினுக்கு நடுவுல ஒரு கிராஸ் லிங்க உருவாக்குச்சு. இத டைசல்ஃபைட் பாண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட் லாங் செயினை ஸ்லிப் ஆக விடாம ரப்பரை ஸ்ட்ராங்காகவும் பிளெக்சிபிளாகவும் மாத்துச்சு. இதனால ரப்பருக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரென்த், ஸ்டஃப்னஸ், கெமிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு பல ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சது. இந்த ப்ராசஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஜிங்க் ஆக்சைடு, ஸ்டேரிக் ஆசிடையும், ஆக்சலரேட் பண்றதுக்கு தயசோலையும் பயன்படுத்துறாங்க. இந்த கண்டுபிடிப்பால தான் டயர் ஸ்ட்ராங் ஆகி டிரான்ஸ்போர்டேஷன்ன்றது அதிகமாச்சு. கன்வேயர் பெல்ட் மூலமா இண்டஸ்ட்ரின்றது டெவலப் ஆச்சு. செப்பல் இருந்து கப்பல் வர ரப்பரோட பயன்பாடுன்றது அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.